கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் ஆலய வளாகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக, அதிசயமான ஒரு மாதமாக, உங்கள் கண்ணீர் நிரந்தரமாய் துடைக்கப்படுகிற ஒரு மாதமாக, உங்களுடைய மன வாஞ்சை நிறைவேறுகிற ஒரு மாதமாக, உங்களுடைய அநேக நாள் எண்ணங்களும் விருப்பங்களும் இந்த மாதத்தில் கைகூடுகிற ஒரு மாதமாக கர்த்தர் உங்களுக்கு தருவாராக என்று சொல்லி நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை வேளையில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை, 336வது பக்கம், புதிய ஏற்பாட்டின் கடைசி பகுதி. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை 6வது சபைக்கு கர்த்தர் சொல்கிறார். ஆசியா கண்டத்தில் இருக்கிற 7 சபைகள் என்று வேதம் சொல்கிறது. அதில் 6வது சபையினுடைய பெயர் பிலதெல்பியா சபை. அந்த பிலதெல்பியா சபைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, அங்கு இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவ ஆவியானவர் அருளின தேவனுடைய தீர்க்கமான ஒரு வார்த்தை. அந்த சபையை குறித்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு முன்னாடி நினைப்பூட்டிட்டு அடுத்து அவர் சொல்ற வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து போகலாம். 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். அப்ப பிலதெல்பியா சபையில் இருக்கிற தூதர்கள் அப்படின்னா, தூதன்னா ஊழியக்காரன், விசுவாசிகள், மூப்பர்கள், கண்காணிகள், சபையின் அங்கத்தினர்கள், அவர்கள்தான் தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய தூதுவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன எழுதணுமா? தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. தன்னை பற்றி பரலோகத்தில் இருக்கிற தேவன் தன்னை பற்றி அறிமுகம் எப்படி பண்றாரு பாருங்க. முதலாவது, நான் பரிசுத்தம் உள்ளவர். 2வது, சத்தியம் உள்ளவர். பரிசுத்தம் என்பது வேறு, சத்தியம் என்பது வேறு. அடுத்து, திறவுகோலை உடையவர், தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும். அவர் திறந்துட்டா யாராலையுமே பூட்ட முடியாது, அவர் பூட்டிட்டா யாராலையுமே திறக்க முடியாது. அவ்வளவு வல்லமையுள்ளவர். வேதம் சொல்லுது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் இந்த உலகத்தில் உண்டோ என்று சொல்லி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வாசலை திறந்தாருன்னா யாராலையுமே அந்த வாசலை பூட்ட முடியாது. ஒருவேளை வாசலை அவர் பூட்டிட்டாருன்னா இந்த உலகத்தில் யாராலுமே திறக்கவே முடியாது. அவ்வளவு வல்லமையுள்ளவர். உன்னுடைய, என்னுடைய, நம்முடைய கர்த்தராய் இருக்கிறார், சிநேகிதராய் இருக்கிறார், ஆத்தும மணவாளனாய் இருக்கிறார், உங்களுக்காக எனக்காக ஜீவன் தந்த எஜமானனாய் இருக்கிறார். அவர்தான் வரப்போகிற மேசியாவாக, வரப்போகிற நியாயாதிபதியாக, நமக்காக காத்திருக்கிற எஜமானனாக அவர் இருக்கிறார். அவர் தன்னை பற்றி சொல்றாரு, நான் பரிசுத்தர், நான் சத்தியம் உள்ளவர், என்னை தொழுது கொள்கிற நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இன்னைக்கு நீங்க உங்களை உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். அப்படியே அவர் சொல்லிட்டு நம்மளை பத்தி சொல்றாரு. 8வது வசனம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாரையும், என்னையும், லைவ்ல இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ எந்த நிலையில் வந்திருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டத்துக்கு நடுவில் நீ இருந்தாலும், உன்னுடைய நிலைமைகளை நன்கு அறிந்த ஒருத்தர் தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அந்த சபைக்கு சொல்றாரு பாரு, உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். அப்ப அந்த சபைக்கு கொஞ்சம் பலன் இருந்துச்சு. ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கும் வந்திருக்கிறவங்களுக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் எங்கள்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குதுங்க, பலன் கொஞ்சம் தான் இருக்கு, பொருளாதாரம் கொஞ்சம் தான் இருக்கு, ஜெபம் கொஞ்சம் தான் இருக்கு, வேத வாசிப்பு கொஞ்சம் தான் இருக்கு, எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே குறைவு. பார்த்தீங்கன்னா, எலியா சாரிபாத்துங்கிற ஊருக்கு போ, அங்க உன்னை பராமரிக்க ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன்னு கர்த்தர் சொன்னார். கேரி தாற்றங்கரை முடிஞ்சு அடுத்த பிரயாணம் பண்றாரு. ஒரு விதவை வீட்டுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவர் நடத்தி கொண்டு போறாரு.
அந்த விதவையை குறித்து வேதம் சொல்கிறது கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் உள்ள ஒரு வீடு. ஆனால் வீடு பெரிய வீடு, மாடி வீட்டில் மேலறைன்னு எழுதியிருக்கு. ஆனால் வீட்டுக்குள்ள உணவு பதார்த்தம் கிடையாது. வேதம் சொல்லுது, நானும் என் பிள்ளையாண்டானும் செத்து போக 2 விறகு பொறிக்கணும். பாருங்க, வீடு பெரிய வீடு, வசதி வாய்ப்புள்ள வீடு தான். ஆனால் அங்கே பஞ்சம், 3.5 ஆண்டுகள் மழை இல்லை இல்லையா, பஞ்சம் தலைவிரித்து ஆடுது. அந்த பட்டணம் முழுசும் பஞ்சத்தினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால அந்த விதவையும் மகனும் சாவதற்கு 2 விறகு பொறுக்கினார்களாம். அந்த வீட்டுக்கு கர்த்தர் போஷிக்க எலியாவை அனுப்புறாரு. பராமரிக்கிறதுக்கு சாரிபாத்த விதவையை வைத்திருந்தாரு. அவர் சொல்றா, என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு. ஒருவேளை இன்றைக்கு இந்த மாசத்துல முதல் 6ஆம் தேதியில நாங்க கொஞ்சத்தோடு இருக்கிறோம் பிரதர். வேதம் சொல்லுது பாருங்கள், கானா ஊர்ல ரசம் தீர்ந்து போச்சு. திடீரென்று ஒரு பற்றாக்குறை திருமண வீட்டில். எவ்வளவு தடுமாற்றம் இருக்கும் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பற்றாக்குறை வந்தா எப்படி தடுமாறுவோம்? திடீர்னு ஒரு சம்பவங்கள் வரும் பொழுது எப்பேற்பட்ட மனுஷனையும் அது நிலை குலைய பண்ணிவிடும், தடுமாற பண்ணிவிடும், திகைக்க பண்ணிவிடும், செய்வதறியாது நம்ம நிற்கக்கூடிய நிலைமையை அது உருவாக்கிவிடும். அந்த திருமணக்காரன், கானாவூர் திருமணக்காரர்கள் எப்படி தடுமாறி இருப்பார்கள், எவ்வளவு திகைத்து போயிருப்பார்கள். வந்திருக்கிற கூட்டத்திற்கு தருவதற்கு திராட்சை ரசம் இல்லையே என்று சொல்லி அந்த திருமண வைபவம், அங்க இருக்கிற முக்கிய நபர்கள், அந்த குடும்பத்தார்கள் எவ்வளவு திகைத்து போயிருப்பார்கள். ஆனால் ஒரு காரியத்தை அவர்கள் நன்மை செய்திருந்தார்கள். இயேசுவையும் அவருடைய சீசர்களையும் அந்த திருமணத்திற்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள். அந்த அழைப்பை ஏற்று இயேசுவும் அந்த திருமணத்தில் வந்திருந்தாரு. அப்பொழுது அங்கிருந்த மரியாள் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அவர் என்ன சொன்னாரு? தண்ணீரை எடுங்க, ஜாடியில ஊத்துங்க, மொண்டு கொண்டு போய் விசாரிப்புக்காரண்டத்தில் கொடுங்க. அங்க விசாரிக்கும் பொழுது, ஊற்றும் பொழுது தண்ணீர் தான், ஆனால் ஊற்றும் பொழுது அது ரசமாய் மாறி அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்கினார். ஒருவேளை கொஞ்சம் இருந்தாலும் நிறைவாக்குகிறவர் நம்மளோடு கூட இருக்கிறார். இங்கு வேதம் சொல்லுது பாருங்க, இந்த சபைக்கு கொஞ்சம் பலன் இருந்துச்சான். ஒருவேளை நம்முடைய சபையில் இருக்கிற உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் உங்க பொருளாதாரத்துல கொஞ்சம் இருக்கலாம், உங்கள் விசுவாசம் கொஞ்சதா இருக்கலாம், உங்களுடைய பொருளாதார தேவைகள் பிரச்சனைகள் கொஞ்சமா இருக்கலாம். எதுவானாலும் சரி, நிறைவுபடுத்துகிறவர் நடுவில் இருக்கிறார். இந்த சபையில பாருங்க, கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். பார்த்தீங்களா? அப்ப கொஞ்சம் பலன் இருந்தாலும் வசனத்தை நம்ம கை கொள்ளணும். கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்க கூடாது. அப்படின்னா, ஆமா கர்த்தரை தேடி எனக்கு என்ன கிடைச்சிச்சு, ஜெபத்துக்கு அதிகாலையில போய் எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு சொல்லக்கூடாது. அதான் மறுதலிப்பு. நான் இனிமேல் செபிக்க மாட்டேன், வேதம் படிக்க மாட்டேன், ஆராதனைக்கு போக மாட்டேன், கர்த்தரை தேட மாட்டேன்னு சொன்னோம்னா நம்ம மறுதலிக்கிறோம் என்ற அர்த்தம். உனக்கு எவ்வளவு பலன் இருந்தாலும் கர்த்தரை விட்டுறாது. முடிவு பரியந்தம் நீ நிலைத்திரு. அப்பொழுதுதான் கர்த்தர் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவாரு. இங்கு வேதம் சொல்லுது பாருங்கள், கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் உனக்கு முன்னாடி திறந்த வாசலை வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படியே சொல்லிக்கிட்டு வந்துட்டு தான் கடைசியில் சொல்றாரு, நான் சீக்கிரமா வரப்போறேன். அடுத்து சொல்றாரு, உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி. கொஞ்சம் பலன் இருக்கிறவங்களுக்கு கிரீடம் இருக்கு. அடுத்து பாருங்களே, வேதம் சொல்லுகிறது, மறுதலிக்காமல் இருக்கிறவர்களுக்கு கிரீடம் இருக்கிறது, வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு கிரீடம் இருக்கிறது. இந்த 3 பேர்த்தை தான் அங்க சொல்றாரு. என்னது? கொஞ்சம் பலன் இருக்குது. அவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரா? உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி. அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் கிரீடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அடுத்து வசனம் சொல்கிறது பாருங்க, என் நாமத்தை மறுதலிக்காமல் இருக்கிறபடியினால். அப்ப மறுதலிக்காதவங்களுக்கும் கர்த்தர் கிரீடத்தை கொடுத்திருக்கிறாரு. 3வது வசனம் சொல்கிறது, என் வசனத்தை கை கொண்டபடியினால். அப்ப வசனத்தை கை கொள்ளுகிறவர்களும் கர்த்தர் கிரீடத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப நல்லா கவனிங்க, சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி. அப்ப கிரீடத்தை எடுத்துக்கொள்ற ஒருத்தன் இருக்கிறான், நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பறிக்கக்கூடிய ஒருவன், சந்தோஷத்தை எடுக்கக்கூடிய ஒருவன், சமாதானத்தை பிடுங்கக்கூடிய ஒருவன் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுது வகை தேடி சுற்றி அலைந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் இருக்கிறான். வேதம் சொல்லுது, யாரை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஏசப்பா சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வாரான். அப்ப திருடன் யாரு? அழிக்க வருகிறவன், கொல்ல வருகிறவன்.
பிசாசு விழுங்க வருகிறவன். வேதம் சொல்லுது அவன் திருடனும் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறானா. அவன் பொய்யனா, அந்த பொய்க்கெல்லாம் அவன் யாரா இருக்கிறானா, பிதாவுமாய் இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. தேவாலயத்துல தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனமாய் இருப்பான். இன்னைக்கு அநேக இடங்களில என்ன பண்ணுது, தேவன் போல உட்கார்ந்து தன்னையே தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருக்கிறான். மக்களுக்கு இனம் கண்டுபிடிக்க தெரியாததுனால, ஆவிகளை பகுத்தறிய தெரியாததுனால அவர்களால யார் தெய்வம் என்பதை கண்டுபிடிக்க முடியாதபடி அவர்களுடைய கண்கள் குருட்டாக்கப்பட்டிருக்கிறது. மனக்கண்கள் திறக்கப்படாதபடினால் அவர்கள் குருட்டாட்டம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது கண் இருந்தும் அவர்கள் காணாமல் இருக்கிறார்கள். பாருங்கள், ஒரு மனுஷன் இயேசுவினிடத்துல தன்னுடைய மகனுக்காக இறங்கும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறான். ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் என் மகனுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய சீசர்களிடத்திலாம் நான் அவனை கொண்டுட்டு போனேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. எதையாவது மனமிறங்கி என் பிள்ளைக்கு உதவி செய்யும். ஒரு முறை தீயுக்குள்ள விழுகிறான், ஒரு முறை தண்ணிக்குள்ள விழுகிறான். இயேசு என்ன பண்ணினாரு, அந்த பிசாசை அதட்டினார். சீசர்களால் கண்டுபிடிக்க முடியல, பார்த்தீங்களா, அதுக்குள்ள பிசாசு இருக்குன்னு. கொண்டு போனேன், அவர்களால் சொஸ்தமாக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய கண்கள் இல்லை. அவங்களுக்குள்ள என்ன இல்லை, இயேசு பார்க்கிற மாதிரி பார்க்கிற கண்கள் இல்லை. இயேசு அந்த திமிர்வாதக்காரனுக்கிட்ட இருக்கிற பிசாசை பார்த்தாரு, சீசர்களால் பார்க்க முடியல. அதனால அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல, அவங்களால் கூடாமல் போயிற்று. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அவரு ஊடுருவி பார்க்கிற கண்கள் உள்ளவர். அப்ப அருமையான தம்பி, தங்கச்சி, தாய, தகப்பனே, அவருடைய கண்கள் நம்முடைய கண்களாய் மாறிட்டா, நம்ம பிள்ளையாம் கண் போல நம்ம கண்ணு திறக்கப்பட்டுட்டா, இன்னதுதான் தெய்வம் என்பதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எது தெய்வம் என்பதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வேதம் நமக்கு காண்பிக்குது இயேசு எப்படிப்பட்டவர். நான் பரிசுத்தர், நான் சத்தியம் உள்ளவர். வேதம் சொல்லுது பரிசுத்தத்துக்கு நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிற நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. அருமையான தம்பி, தங்கச்சி, தாய, தகப்பனே, அப்ப தெய்வம் யாரு? பரிசுத்தம் உள்ளவர். அவர் யாரு? நான் சத்தியத்தின்படி தீர்ப்பு செய்கிறவர். வேதம் சொல்லுது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வாரான். அப்ப இயேசு யாரு? சத்தியம் உள்ளவர். நான் தீர்த்தால் சத்தியத்தின்படி தீர்ப்பேங்கிறாரு. இந்த கடைசி நாள்ல இந்த வேதமே நியாயம் தீர்க்கும். ஏனென்றால் இந்த வேதம் சத்தியம், இது வசனத்தின்படி நமக்கு தீர்ப்பு உண்டு. அப்ப இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, இப்ப இந்த 6வது சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார், சீக்கிரம் வருகிறேன், உன் கிரீடத்தை, கொஞ்சம் பலன் இருந்தாலும் உனக்கு ஒரு கிரீடம் இருக்கு, நீ மறுதலிக்காமல் இருக்கிறபடியினால் கர்த்தர் உனக்கு வாடாத கிரீடம், ஜீவ கிரீடம், மகிமையின் கிரீடம், பரிசுத்த கிரீடம், இன்னும் பாத்தீங்கன்னா பலவிதமான கிரீடங்களை கர்த்தர் உன் தலையில வச்சிருக்கிறார். இப்ப இந்த பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? உன் கிரீடத்தை எடுத்துட ஆசைப்படுறான். உன்னை எப்படியாவது கிரீடத்தை எடுத்து பாதாளத்துல கொண்டு போறதுக்கு அவன் என்ன பண்றான்? வகை தேடி சுத்திக்கிட்டே இருக்கிறான். உன் பின்னாடியே உன்னை ஃபாலோ பண்ணி வர்றான். எப்படா வாய்ப்பு கிடைக்கும் உன்னை விழுக்காட்டலாம், எப்படா உன்னுடைய வாழ்க்கையில எப்படி சிம்சோனை சுத்தியில தெளிலால் சுத்திக்கிட்டே இருக்கிறா பாருங்க. எப்படிடா அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வல்லமையை பெலனை புடுங்கிடணும்னு சொல்லி அந்த பெலிஸ்தியர்கள் பெண்களை ஏவி விட்டு பெண்கள் மூலியமாய் அவனுடைய பலத்தை புடுங்கும்படி அவர்கள் கவனமெல்லாம் கோலியாத்துக்கிட்ட இவனுக்கிட்ட சிம்சோன் இருக்கிற பலனை புடுங்கணும், அதுதான் நோக்கமா இருந்துச்சு. அதுக்காக அவர்கள் பயன்படுத்தின பாத்திரங்கள் தான் பலவிதமான அழகான பெண்களை பயன்படுத்தி அவனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சிகளை உருவாக்கினார்கள். பாருங்க, ஆதாமை ஏவாளையும் வீழ்த்தும்படி அவர்கள் கிரீடத்தை எடுக்கும்படி பிசாசு பயன்படுத்தின பாத்திரம் அழகான பழத்தை காட்டுச்சு. அவ சொல்ற, ஏவாளு என் கண்ணுக்கு பிரியமா இருக்குது, அது பார்ப்பதற்கு புசிப்பதற்கு ஏதுகரமா இருக்குது, பார்க்க அழகா இருக்கு, கவர்ச்சியா இருக்குது, அதனால நான் அதை புசித்தேன்னு சொல்றான். அது பிசாசு கொடுத்தா நான் புசித்தேன், என் புருஷனுக்கும் கொடுத்தேங்கிறான். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆதாமை ஏவாளையும் வீழ்த்தும்படி அவங்க கிரீடத்தை எடுக்கும்படி பிசாசு இச்சகமான வார்த்தைகளை பேசினா. அப்ப வேதம் சொல்லுது யாரை விழுங்கலாமோ, யாரு வேணாலும் இருக்கலாம், எப்பேற்பட்ட ஆளா இருக்கலாம், ஊழியக்காரரா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், மூப்பர்களா இருக்கலாம், பிரத்யேகமா அழைக்கப்பட்ட நபர்களா இருக்கலாம், யாரானாலும் சரி, யாரை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடுறான். எந்த வகையில போலாம், பக்கத்துல எப்படி போலாம் பாருங்க. இயேசுவோடு இருந்த பேதுருவை எப்படி பயன்படுத்தினான் தெரியுமா? பயத்தின் ஆவி அவனுக்குள்ள வந்துச்சு, 3 முறை மறுதலித்தான் என்று வேதம் சொல்லுது. இயேசுவோடு இருந்த யூதாஸ் காரியோத்தை, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு. இன்னைக்கு நமக்குள்ளேயும் அந்த ஆசை சில இடங்களில் வெளிப்படுது. தேவனுடைய பிள்ளைகளை, பணம் தேவைதான்,
உங்க வாழ்க்கைக்கு கட்டாயம் பணம் தேவை. ஆனா கர்த்தர் ஒரு ப்ராஃபர்சி சொல்லியிருக்கிறார், நாளைய தினத்திற்காய் கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் உங்களுக்கு கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும், உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு இருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவும். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அவர்கள் விழுந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுது. பண ஆசை இன்னைக்கு அநேகரை பாதாளத்தில் கொண்டு போயிருது. தேவனுடைய பிள்ளைகளை, பணம் தேவைதான், உங்க வாழ்க்கைக்கு தேவை. போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் அது பலனுள்ளதா இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப பாருங்களே, யாருடைய கிரீடத்தை எடுக்கலான்னு அவன் வகை தேடி சுற்றி திரிகிறதுனால கர்த்தர் சொல்றாரு, ஒருவனும். அந்த ஒருவன் யாரு? பிசாசு. அவன் எந்த ரூபத்தில் வருவான்? பணாச ரூபத்தில் வருவான், பெண்ணாச ரூபத்தில் வருவான், பெருமைங்கிற ரூபத்தில் வருவான், பகைமைங்கிற ரூபத்தில் வருவான், கசப்பு என்கிற ரூபத்தில் வருவான், முன் விரோதம் என்கிற ரூபத்தில் வருவான், இன்னும் மன்னிப்பற்ற தன்மை என்ற ரூபத்தில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து உன் கிரீடத்தை எடுத்துருவான். அப்ப உன் கிரீடத்தை ஒருவனை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை நீ என்ன பண்ணணும்? பற்றி கொண்டு இரு. அப்ப இன்னைக்கு செய்தி, உனக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிறாளே பிறப்பிலைய. எப்படி ஏசாவுக்கு பிறப்பிலைய ஒரு நிமிஷத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன தெரியுமா? என்ன? சேஷ்ட புத்திர பாகம். ஒரு நிமிஷம் தான், ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் பிறக்கிறான் ஏசா, அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம். ஒரு நிமிஷத்துக்கு பின்னாடி பிறக்கிறான், அவனுக்கு அந்த பாக்கியம் கிடையாது. ஒரே கருவில் தான் இருக்காங்க, ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க, ஒரே கர்ப்பத்தில் ஒரே காலங்கள் இருக்கிறாங்க, ஒரே ஜீன்ல உருவானவங்க. ஆனா ஒரு செகண்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் மாறி போயிடுச்சு. ஆனா இப்ப அந்த ஆசீர்வாதத்தை ஏசா பற்றி கொண்டானா? பாருங்க, ரூத்து நகோமியை பற்றி கொண்டான், எலியாவை எலிசா பற்றி கொண்டான். வேதத்துல நிறைய பேர் பற்றி கொண்டார்கள். ஏசப்பா சொல்றார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு நீ காத்து கொள்வீர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம எந்த அளவுக்கு வசனத்தை பற்றி கொள்கிறோம், எந்த அளவுக்கு ஜெபத்தை நம்ம பற்றி கொள்கிறோம், எந்த அளவுக்கு பரிசுத்தத்தை நம்ம பற்றி கொள்கிறோம், எந்த அளவுக்கு பரலோகத்தை நம்ம பற்றி கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து மார்த்தாள் வீட்டுக்கு மரியாள் வீட்டுக்கு போறாரு. ரெண்டு பேர் வீடு ஒரே வீடு தான், ஒரே வீட்டில் தான் போய் தங்கி இருக்கிறாரு. ஆனா ஒருத்தி பற்றி கொண்டால், ஒருத்தி உதாசீனப்படுத்தினாள். ஒருத்தி இயேசுவின் பாதத்தையே தெரிந்து கொண்டாள், இன்னொருத்தி வேலையை தெரிந்து கொண்டாள். பலவிதமான கவலை உள்ளவளாய் அவள் பற்பல வேலைகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தேவ சமூகத்தை விட்டு விலகி போனாள் என்று வேதம் சொல்லுது. ஏசப்பா அவளை பார்த்து சொல்றாரு, தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? அல்லது உங்க கிரீடத்தை குறித்து கவலையோடு அதை பற்றி கொள்ளக்கூடிய சிந்தையுடையவர்களாய் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்க தலையில கர்த்தர் வாடாத கிரீடத்தை வச்சிருக்கிறார். அதை திருடுவதற்கு ஒருத்தன் பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன். திருட எப்போ வருவேன்? நடுச்சாமத்திலேயோ நடுராத்திரியிலையோ சொல்லாம வருவேன். என்ன சொல்லிட்டு வந்தானா உன் பொருளை நீ பத்திரப்படுத்திக்கவில்லையா? அப்ப திருட வருகிறவன் சொல்ல மாட்டான். எப்போ எடுக்கலான்னு அவன் சுத்திக்கிட்டே இருக்கிறான், வகை தேடிக்கிட்டே இருக்கிறான். ஆனா நீங்க தான் உங்க ஆசீர்வாதத்தை பத்திரமா பாதுகாத்து கொள்ளணும். பாருங்க, ஒரு சில காரியத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். ரோமலுக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பவுலடிகள் ஒரு அழகான சத்தியத்தை உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திற்கும் அவர் காண்பித்துட்டு போயிருக்கிறாரு. அதை இந்த காலவேளை ரோமர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். தேங்க்யூ லார்ட். வாசிப்போமா? நான் மற்ற ஒருவனுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். இப்ப இந்த பவுலுக்கு ஒரு ஊழியம் இருக்குது. மற்றவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல நான் கட்டப்படல, எனக்குள்ள ஊழியத்தை நான் செய்யணும். இன்னொருத்தர் செஞ்ச ஊழியத்துல போய் நானும் போய் அஸ்திவாரம் போடுறதுல அர்த்தமே கிடையாது. அப்ப பவுலு ஒரு நல்ல வெளிப்பாடு உள்ள ஒரு மனுஷன். கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடத்தை நோக்கி நான் புறப்பட்டு போறேன். யாருமே இதுவரையும் குழி நோண்டாத இடத்துல, அஸ்திபாரம் போடாத இடத்துல, சொல்லாத ஒரு இடத்துல போய் நான் அஸ்திபாரம் போடுறேன். அப்ப அவருக்கு தெரியுது எனக்குள்ளது என்னன்னா, யாருமே சொல்லாத ஒரு இடத்தை நோக்கி போவதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியம்.
அப்ப முதல்ல இந்த பவுலடிகள் ஒரு தெளிந்த ஊழிய அழைப்பை பெற்ற ஒரு மனுஷன். அவன் சொல்றான், மற்ற ஒருவனுடைய அஸ்திவாரத்தின் மேல நான் அஸ்திவாரம் போட்டா அப்ப 2 அஸ்திவாரம் போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட அஸ்திவாரம் நான் போட விரும்பல. யாருமே சொல்லாத இடத்தை நோக்கி போய் அங்கே நான் அஸ்திவாரம் போட விரும்புகிறேன். அதே பவுலடிகள் எப்படிப்பட்ட அஸ்திபாரம் போடணும்னு அவர் எழுதுறாரு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்க போறோம். எனக்குள்ளதை நான் பற்றி கொள்கிறேன் என்று எழுதினார்ல, அவர் எப்படி அவருக்குள்ளதை அவர் பற்றி கொண்டு ஊழியம் செய்தார். 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். அப்ப இவர் எப்படி வேறொருத்தனுடைய அஸ்திவாரத்தின் மேல கட்டாதபடி எங்கேயுமே சொல்லப்பட்டாத இடத்துல போய் நான் அஸ்திவாரம் போட்டேங்கிறார் இல்லையா? அவர் எப்படி அஸ்திவாரம் போட்டாரா? புத்தியுள்ள சிற்ப ஆசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். எப்படி போட்டாரா? பின்னாடி எழுதுறாரு அழகா 12ஆம் வசனம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன்னு, வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அப்ப இவரு ஒரு அஸ்திவாரம் பறிக்கும் பொழுது பொன்னாலையும் வெள்ளியாலையும் வைரத்தாலையும் அடுத்து பாருங்க விலையேற பெற்ற கல்லாலையும் மரத்தாலையும் இவர் என்ன பண்றாரு? அஸ்திவாரத்தை நோன்றார். இதே போலதான் ஏசப்பா அழகா அந்த அஸ்திவாரத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்க அழகா ஏசப்பா இதை இன்னும் அழகா தெளிவா அங்க அவர் சொல்றாரு. மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது. பவுல் எங்க அஸ்திபாரம் யாருமே சொல்லாத இடத்துல அஸ்திபாரம் போடுறீங்கிறார். அந்த அஸ்திபாரத்தை பொன்னாலையும் வெள்ளியாலையும் விலையேற பெற்ற கல்லாலையும் மரத்தாலையும் நான் அஸ்திபாரம் போட்டு கட்டுறேங்கிறார். ஏசப்பா சொல்றாரு, கண்மலையின் மேல ஒரு அஸ்திபாரம் போட்டுட்டோம்னா அது ஒரு நாள் காற்று அடிச்சாலும் சரி, பெருவெள்ளம் வந்தாலும் சரி, பெரும் புயல் அடிச்சாலும் சரி, பேரிரைச்சல் உள்ள மழை வந்தாலும் அது அசையாது. காரணம், அது இருக்கிற இடம் அது மலை மேல அது இருக்குது. அடுத்த ஒரு வீட்டை அதிலேயே காட்டுறாரு பாருங்களே. 26ஆம் வசனம். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்யாதவன் எவனோ. அப்ப செய்கிறவன் புத்தியுள்ள அஸ்திவாரம் போடுறவன். நல்லா கவனிங்க, இதுல புத்தியுள்ள மனுஷன் கண்மலையின் மேல அஸ்திபாரம் போடுறான். புத்தி இல்லாத மனுஷன் எப்படி இருக்கானா? மணலின் மேல அஸ்திபாரம் போடுறானா. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது மத்தேயு 25 நமக்கு யாவும் வரணும். புத்தியுள்ள ஸ்திரீகள், புத்தி இல்லாத ஸ்திரீகள். இங்க புத்தியுள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன். புத்தியுள்ள மனுஷனும் இருக்கிறான், புத்தி இல்லாத மனுஷனும் இருக்கிறான். புத்தியுள்ள ஸ்திரீயும் இருக்கிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயும் இருக்கிறாள். அந்த புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுனா, எண்ணெய் விளக்கு தீ வெட்டி கொண்டு போனான். மணவாளனை சந்திப்பதற்கு எண்ணெய் இருக்குது, விளக்கு இருக்கு, தீப்பெட்டி இருக்கு. இன்னும் புத்தி இல்லாதவர்கள் விளக்கு வச்சிருந்தாங்க, தீப்பெட்டி வச்சிருந்தாங்க, 2 இருந்து எரிவதற்கு எண்ணெய் இல்லை. அவங்களுக்கு பேரு புத்தி இல்லாத ஸ்திரீகள். இங்க புத்தியுள்ள மனுஷன் கண்மலையின் மேல அஸ்திபாரம் போடுறானா, புத்தி இல்லாத மனுஷன் மணலின் மேல அஸ்திபாரம் போடுறானா. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்னைக்கு உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டு இருந்தா உனக்குள்ள ஊழியத்தை நீ எப்படி செய்யணும்? நான் கண்மலையின் மேல நீ அஸ்திபாரம் போடணும். விலையேற பெற்ற கல்லால, விலையேற பெற்ற பொருளால உன்னுடைய அஸ்திபாரம் பலமா போடணும். அப்ப தேவன் மேல உன்னுடைய வாழ்க்கை ஊன்ற கட்டப்படணும். அதுதான் உனக்குள்ளது. அதை நீ நல்ல பற்றி பிடித்து கொள்ளணும். எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தோம் என்கிறத முதல்ல தெரிந்து பவுல் அதை அழகா சொல்றான். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் செய்து முடிக்கும்படி ஆசையாய் நான் தொடர்கிறேன். தேவன் என்னை எதற்கு பிடிச்சாரோ அதை நான் நிறைவேற்றும்படி நான் முன்னாடி போறேங்கிறாரு. இன்னும் பாருங்களேன், சில காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டிட்டு நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகிறேன். லூக்கா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். எல்லாரும் வசனத்தை எடுப்போம் இந்த காலை வேளையில. லூக்கா 11:35, 99வது பக்கம் வாசிக்கலாமா? 35வது வார்த்தை. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு இருனாரு. இங்க சொல்றாரு உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாரு. இப்ப நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இருள் ஆகுமா? ஆகும். எப்ப அந்த வெளிச்சத்தை நம்ம பராமரிக்காம விட்டுட்டோம்னா,
அந்த வெளிச்சத்திற்கு தேவையான எல்லா விதமான சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கி தரலைன்னா அந்த வெளிச்சம் அழிஞ்சு போயிடும். அந்த வெளிச்சம் அணைஞ்சு போச்சுன்னா இருள் தானா உள்ள வந்துருங்க தேவனுடைய பிள்ளைகளை. வேதம் சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஒரு காலத்துல நியாயாதிபதிகள் கிடையாது, அரசர்கள் கிடையாது, தேவனுடைய வார்த்தை கிடையாது. ஒரு காலத்துல ஞான திருஷ்டிக்காரன் கிடையாது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, எத்தனையோ வருடங்கள் தேசம் பாலடைந்து போயிருந்ததாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் எத்தனையோ ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறாரு. எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு ஒரு சமாதானம். இன்னைக்கு ஈரான்ல சமாதானம் இல்லை, இஸ்ரவேல்ல சமாதானம் இல்லை. பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் யுத்த காலம். பார்த்துருக்கிறீங்களா? கடந்த வாரத்தில் 1ஆம் தேதியில இருந்து ஈரானும் இஸ்ரவேலும் பயங்கரமான போர் முகத்தில் யுத்த காலத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ராத்திரியும் அங்கே எந்த நிமிஷம் என்ன பதட்டமான சூழ்நிலை இருக்கு. ஆனால் நமக்கு அப்படி இல்லைங்களே, சமாதானமாக நம்ம இருக்கிறோமே. அப்போ இந்த நல்ல காலத்தில், சமாதானமுள்ள காலத்தில் நம்ம கர்த்தரை அண்டிக் கொள்ளாமல் இருந்தா ஆபத்தான ஒரு காலத்தில் நம்முடைய நிலை பரிதாபத்துக்குரியதா மாறிடும். இங்க வேதம் சொல்லுது பாரு, உன்னில் உள்ள வெளிச்சம். அப்ப வெளிச்சம் உனக்குள்ள இருக்குது. அந்த வெளிச்சத்தை இருள் ஆகாதபடிக்கு நீ என்ன பண்ணணுமா? எச்சரிக்கையா இருக்கணுமா? உனக்கு உள்ளதை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை நீ பற்றி கொண்டிரு. அப்ப எவ்வளவு உன்கிட்ட இருக்கிற பொருளை எவ்வளவு பத்திரமா பாதுகாத்து கொள்ளணும். கழுத்துல போட்டிருக்க நகையை திருடன் பிடிங்கிடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு பத்திரமா பாதுகாக்கிறோம். ஏடிஎம் கீழே விழுந்துடக்கூடாது, அல்லது உங்களுடைய மணி பிரஸ்ல இருக்கிற பணம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு கவனமா இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்துருக்கிறீங்களா? வச்சுட்டு போற 2 வீலர் வந்து பார்த்தா இருக்க மாட்டேது. 4 வீலரை கழட்டிட்டு போயிடுறான், எடுத்துட்டு போயிடுறான். இன்னும் பார்த்தீங்கன்னா பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போயிடுறான் பணத்தெல்லாம். நம்முடைய பொருளை எடுப்பதற்கு எத்தனையோ திருடர்களும் கொள்ளக்காரர்களும் பின்னாடி இருக்கிறாங்க. அதுபோலதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை திருடுவதற்கு இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பிசாசினுடைய துர்க்கிரியைகள் இருக்குங்க. எத்தனை ஆவிகள் இருக்கு தெரியுமா? பொய்யின் ஆவி, ஏமாற்றின் ஆவி, திருட்டின் ஆவி, வஞ்சகத்தின் ஆவி, சூனியத்தின் ஆவி, ஏவலின் ஆவி, காய்மாகாரத்தின் ஆவி, விரோதத்தின் ஆவி, இன்னும் பலவிதமான ஆவிகள் உங்களுக்கு விரோதமா இருக்கு. அதனால எபேசியர் பட்டணத்துக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்றாரு, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு. அவைகளை எதிர்த்து நிற்பதற்கு நீங்கள் தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். அப்ப நமக்கு விரோதி நிறைய இருக்கிறான். அவன் ஆவிக்குரிய உலகத்துல ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. எதிரிகளை மனுஷன் மூலியமா வர்றதை விட பாதாளத்திலிருந்து ஏறி வரக்கூடிய ஆவிகளால் நமக்கு ஒரு போராட்டம் இருக்கு. வேதம் சொல்லுது பாருங்க, கல்லறையில ஒரு மனுஷன் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வருகிறான். ஆளு ஒரு ஆளு தான், ஆனா உள்ள 2000 பிசாசு இருந்துச்சு. ஆளுக்குள்ள எத்தனாயிரம் பிசாசு இருக்கு? லேகியோனுங்கிறேன். 2000 ஸ்பிரிட் உள்ள இருக்குது. இப்ப நீங்களும் நானும் பார்க்கிற, பேசுற, பழகுகிற, எதிர்கொண்டு வருகிற ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் எத்தனை ஆவி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஒவ்வொருத்தருக்குள்ள எத்தனை விதமான ஸ்பிரிட் இருக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம நினைப்போம் அவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க, நல்லா தான் பேசுவாங்க, நல்லா தான் சிரிப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவிகளுடைய எண்ணிக்கை உங்களுக்கு தெரியுமா? அவங்க என்ன ஆவியினால பிடிக்கப்பட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுடைய சிந்தை எப்படிப்பட்ட ஆவியினால் நிரம்பி இருக்குன்னு தெரியுமா? வேதம் சொல்லுது, அப்சலோம் முத்தமிட்டான். அந்த முத்தத்தினுடைய அர்த்தம் தெரியுமா? அந்த என்ன நோக்கத்தோடு அவன் அர்த்தத்தோடு அவன் முத்தமிட்டான் என்பது நமக்கு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவன் முகநானாமல் பிடித்து நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். அந்த வாலிபனை முத்தமிட்டார், மஞ்சத்தை விரித்து வைத்திருந்தான், புருஷன் தூர பிரயாணம் போயிருக்கிறான், இன்னும் பல நாட்கள் கழித்தான் வருவான் என்று கூப்பிட்டார். அவனோ அவள் பின்னாடி அடிக்கப்படும் ஆட்டை போல போனான். வேதம் சொல்லுது, அவனுடைய பாதாளம் அவனை கொள்ளை கொண்டு போகிறது, அவனுடைய வாழ்க்கையில வேதனை உண்டாகும் என்று எழுதி வைத்திருக்கிறார். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கவனமா நம்ம பிரயாணம் பண்ணணும். வேதம் சொல்லுது, உனக்கு உள்ளதை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி நீ எப்படி இருக்கணுமா? உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. இன்னும் பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எல்லாருக்கும் நம்ம இந்த வசனத்தை தயவு செய்து பார்க்கலாம். 238வது பக்கம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு வரங்கள் நமக்கு கர்த்தர் கொடுக்க, இலவசமாய் கொடுக்க அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். வரங்கள் ஒரு நாள் பணத்தால வராது, ஒரு நாளும் இது சந்ததி வழியா வராது, ஒரு நாளும் முன்னோர்களுடைய காரியத்தினால வராது. நீ தாகத்தோடு கேட்டேன்னா கர்த்தர் கொடுப்பார். எலியா எப்படி பெறப்படும் பொழுது எலிசா தாகத்தோடு கேட்டான், வாஞ்சியோடு கேட்டான். எதுக்குப்பா என்னை இவ்வளவு உக்கிரமா பின்தொடர்ந்து வர்ற? உனக்கு என்ன வேணும்? உம்மிடத்துல இருக்கிற ஆவியின் வர எனக்கு 2 மடங்கு வேணும். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த எலிசாவுக்கு அந்த வரத்தின் மேல அவ்வளவு வாஞ்சை இருக்குன்னா,
புதிய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்க, சீமோன் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் பெற்றான், விசுவாசித்தான், ஊழியர்களை பற்றி கொண்டான். ஊழியர்கள் கை வைத்து அற்புத அடையாளங்கள் நடப்பதை பார்த்துட்டு அவன் சொல்றான், இந்த வரத்தை எனக்கும் தரணும், பணத்தினால் தரணும்னு சொல்லி பணத்தை கொண்டு வந்து கொடுத்தான். அப்பதான் பேதுரு சொல்றார், உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாய் செம்மையாயிராதபடியினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருத்தன் தாழ்மையோடு வரத்தை பெற்றுக்கொள்ள ஓடுனா, புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒருத்தன் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து வரத்தை கேட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரர் சொல்றார், உன் பணம் உன்னோடு நாசமாய் போக கடவுது, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாய் செம்மையாயிராதபடியினால் கடிந்து கொண்டார். அப்ப பணத்தை கொடுத்து வரத்தை வாங்க முடியாது. அருமையானவர்களே, இங்கு வேதம் சொல்லுது, ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் அறியாது இருக்க எனக்கு மனதில்லை. பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றார். அப்ப வரங்கள் உண்டு. இங்க 9 வரங்களை எழுதியிருக்கிறார். ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்துகிற வசனம், விசுவாசம், தீர்க்க தரிசனம், பற்பல பாஷைகளை பேசுதல், 9 வரங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கு. இது எல்லாம் யாருக்காக? கொரிந்து சபைக்கு மட்டுமா? நமக்கும் தாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வரங்களை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். இதை நீங்க பற்றி கொள்ளணும். இதுக்கு நீங்க விடாமல் வாஞ்சியோடு கேட்கணும். வேதம் சொல்லுது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். அப்ப அருமையான தம்பி தங்கச்சி, இந்த பவுலடிகள் இந்த வரத்தை அழகா எழுதுறாரு. அதுல 4வது 5வது 6வது வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஒவ்வொரு வசனம் தான். 12ஆம் அதிகாரம் 4வது வசனம், வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவர். ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவர். கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவர். நல்லா கவனிக்கணும். உங்க மனதை கர்த்தருடைய ஆவியானவர் திறப்பாராக. இங்க 3 காரியங்கள் இருக்கு. ஊழியங்கள் இருக்கு, கிரியைகள் இருக்கு, அடுத்து வரங்கள் இருக்கு. 3லையுமே செயல்படுகிறவர் ஒருவர் தான். ஆனா வித்தியாசங்கள் இருக்கு. வரங்களில் வித்தியாசங்கள் இருக்கு. உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு வரம் கொடுத்தாருன்னா அதை பற்றி கொண்டு அதை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ள வரத்தை நீ பற்றி கொண்டு இரு. உனக்கு கர்த்தர் என்ன ஜெபிக்கிற வரம் கொடுத்திருக்கிறாரா? துதிக்கிற வரம் கொடுத்திருக்கிறாரா? ஆராதிக்கிற வரம் கொடுத்திருக்கிறாரா? பிரசங்கிக்கிற வரம் கொடுத்திருக்கிறாரா? அல்லது தனித்தால் ஊழியம் செய்யக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறாரா? பிறர் ஆறுதல் படுத்தக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறாரா? பிறருக்கு கர்த்தர் உங்களை ஊன்றுகோலா வச்சிருக்கிறாரா? பிறரை பொருளாதாரத்தால் தாங்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? அருமையான என்ன வரம் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதோ அந்த வரத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டு இரு. அப்ப வரத்தை ஏசா எப்படி தூக்கி எரிஞ்சிட்டான் பாருங்க. ஒரே வார்த்தையில தாங்க, நம்ம சொல்ற வார்த்தை தாங்க டிரான்ஸ்பர் ஆயிரும். நல்லா கவனிக்கணும். வார்த்தையால தாங்க நம்ம கெட்டு போயிடுறோம். இன்னைக்கு பாருங்க, ஏசா என்ன பண்ணாரு? பயனற்ற கூலை கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டு சொல்றாரு, இந்த விருத்த இந்த சேஷ்ட புத்திரத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அது என் கூட பிறப்புல அவர் இருந்து எனக்கு ஒன்னும் நன்மை செய்யற மாதிரி தெரியல, நீ வச்சுக்க. வார்த்தை தான் சொன்னார். வார்த்தை சொன்ன உடனே வல்லமை மாறி போயிருச்சு, அவன் மேல போயிருச்சு. நீயும் கூட வார்த்தையால பிறருக்கு கொடுத்துறாது. தேவன் உனக்கு கொடுத்த கிருபைய, அது உனக்குரிய கிருபை. அப்ப இந்த வரங்களை நீ அறியாதபடிக்கு உன்னுடைய கண்கள் குருடா இருக்கக்கூடாது. கர்த்தர் உனக்கு வரம் கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தை பற்றி நீ கொண்டு இரு, அது உன்னுடைய வாழ்க்கையில மகிமையை செய்யும். அடுத்து பாருங்களேன், வேதம் சொல்லுது ஊழியங்களில வித்தியாசம் உண்டு. நம்ம இந்த உலகத்துல இது மட்டும் ஊழியம் கிடையாதுங்க. ஊழியத்துல 1 கோடி ஊழியம் இருக்குதுங்க. ஊழியத்துல பிரதானமான ஊழியம் சபையில சொல்றாரு, அப்போஸ்தலர் ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், போதகர் ஊழியம், மேய்ப்பர்கள் ஊழியம், சுவிசேஷ ஊழியம். இந்த 5 ஊழியங்களை சபைகளில் கர்த்தர் வைத்திருக்கிறார். இது போக எத்தனையோ ஊழியங்கள் இந்த உலகத்துல இருக்கு. இந்த ஊழியங்களில வித்தியாசங்கள் உண்டு. ஆனா உங்களுக்கு தேவன் என்ன ஊழியம் கொடுத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை பற்றி கொள்ளுங்க. அந்த ஊழியத்தை அஜாக்கிரதையா நினைக்காதீங்க. அந்த ஊழியத்தை புறம்பே தள்ளாதீங்க. அந்த ஊழியத்தை குறித்து இருமாறுப்பா இராதீங்க. வேதம் இன்னைக்கு அதைத்தான் சொல்லுது. கர்த்தர் சொல்றார், உனக்கு உள்ளதை, உனக்கு நான் கொடுத்த ஊழியத்தை, உனக்கு நான் கொடுத்த வரத்தை பற்றி கொண்டு இரு, நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், வந்து உன்னிடத்துல நான் கணக்கு கேட்பேன். 5 தாலந்து கொடுத்தாரா, அந்த 5 தாலந்துக்குரிய காரியத்தை கர்த்தர் கணக்கு கேட்பார். 2 தாலந்து கொடுத்தாரா, அந்த 2 தாலந்துக்குரிய கணக்கு கர்த்தர் உன்னிடத்துல கேட்பாரு. 1 தாலந்து கொடுத்தாரா, அந்த 1 தாலந்துக்குரிய கணக்கு கர்த்தர் உன்னிடத்துல கேட்பாரு. மொத்தத்துல கணக்கு கேட்பார். அந்த கணத்தை நீ சொல்ல ஆயத்தமா இருக்கணும். ஒண்ணு கூட எனக்கு தல்லை நீ சொல்ல முடியாது. உனக்கு கண்ணு கொடுத்திருக்கிறாரு, ஞானம் கொடுத்திருக்கிறாரு, மூளையை கொடுத்திருக்கிறாரு, நடக்கக்கூடிய பலனை கொடுத்திருக்கிறாரு, பேசக்கூடிய காரியத்தை கொடுத்திருக்கிறாரு, உனக்கு நல்ல ஞான புத்தி கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, உன்னை நல்ல சுக பலனா இந்த உலகத்துல பிறக்க பண்ணி இருக்கிறாரு. இத்தனை செஞ்சவர் உனக்கு எப்படி கிருபை தராம இருப்பாரு? அப்ப கொடுத்த அந்த கிருபையை குறித்து நீ கணக்கு கொடுக்கணும். அதான் சொல்றாரு, உனக்கு உள்ளதை நான் வரும் பற்றி கொண்டு இரு. அப்ப ஊழியத்துல வித்தியாசம் இருக்கு, கர்த்தர் ஒருவர்.
வரங்களில் வித்தியாசம் இருக்கு, கர்த்தர் ஒருவர். அடுத்து கிரியைகளில் வித்தியாசம் இருக்கு. மோசே கிரியை வேற, ஆபிரகாம் கிரியை வேற, சிம்சோன் கிரியை வேற, தாவீது கிரியை வேற, சாலமோனுடைய கிரியை வேற, பவுலுடைய கிரியை வேற. ஒவ்வொருத்தருடைய கிரியைகள் வித்தியாசப்படும். ஆனா கர்த்தர் ஒருவர். அவர் மாதிரி நான் செய்ய முடியாது. இப்ப இந்த உலகத்துல பில்லி கிரகாம் இருக்கிறாருன்னா அவருடைய ஊழியம் தனி. உலகம் முழுவதும் ஒரே வார்த்தையால பிரசங்கத்துல அதிக கூட்டம் அவரிடத்துல தான் சேர்ந்து. ஜார்ஜ் முல்லர் இருக்கிறாருன்னா அவருடைய வாழ்க்கை வித்தியாசமானது. இன்னும் உலகத்துல நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தார்கள். அவர்களுடைய கிரியைகள் வேற. சுமில் ஸ்வெத் என்ற ஊழியக்காரெல்லாம் செத்த பிணத்தை இருமையா ஒரு நிமிஷத்துல எழுப்புவார். எட்டி உதப்பாரம் பிணம் அங்க போய் விழுந்து உயிரோடு எழும்பி ஓடுமா. அப்படி அவர்களுக்குள்ளே கர்த்தர் நடப்பித்த கிரியைகள் வித்தியாசம். இப்ப தானியேலை கொண்டு நடப்பித்த கிரியைகள் வித்தியாசம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கொண்டு கர்த்தர் நடப்பித்த கிரியைகள் வித்தியாசம். சிங்கத்தின் வாயை கிழிக்கும்படி தாவீதை கர்த்தர் பயன்படுத்தினார். கோலியாத்தை வீழ்த்தும்படி தாவீதை கர்த்தர் பயன்படுத்தினார். அது மாதிரி நமக்கு கொடுப்பார்னு கிடையாது. நம்மள கர்த்தர் வித்தியாசமா பயன்படுத்துறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரியைகள். அப்ப கிரியைகள் வித்தியாசப்படும், கர்த்தர் ஒருவர். ஊழியங்கள் வித்தியாசப்படும், கர்த்தர் ஒருவர். வரங்கள் வித்தியாசப்படும், கர்த்தர் ஒருவர். சபையில தீர்க்க தரிசன வரம் இருக்கும், ஒரு சபையில ஞானத்தை போதிக்கிற வசனம், ஒரு சபையில அறிவை உணர்த்துகிற வசனம் இருக்கும், ஒரு சபையில விசுவாசம் இருக்கும், ஒரு சபையில பற்பல பாஷைகள் இருக்கும், ஒரு சபையில பற்பல பாஷைகளை வியாக்கியானம் பண்ற வரம் இருக்கும். இப்படி வித்தியாசமா இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் ஒருவர். அப்ப உனக்கு உள்ளது என்ன? நீ மற்றவங்களை பார்த்து ஐயோ அவங்க அப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கிறேன், அவங்கள பார்க்காதீங்க. உங்களுக்கு கர்த்தர், உங்க பிறப்பு வேற, உங்க வளர்ப்பு வேற, உங்க உருவம் வேற, உங்களுக்குள்ள இருக்கிற செல்கள் வேற, உங்களுக்குள்ள ஜீன்கள் வேற. அப்ப உங்களை அழைப்பு வேற. அப்ப அடுத்தவங்களை கம்பேர் பண்ணாதீங்க, அடுத்தவங்களை பார்த்து ஏமாந்துடாதீங்க, அடுத்தவங்களை பார்த்து நீ காம்படிஷன் பண்ணாதீங்க. ஆண்டவரே எனக்கு என்ன கொடுத்திருக்கிறீங்களோ அதுல நான் முன்னேறி போகணும், என்னுடைய அழைப்பிற்கு ஏற்றபடி நான் இந்த உலகத்துல கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி உங்களுடைய அழைப்பை நோக்கி நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமாய் உனக்குள்ள நீ கர்த்தருடைய வருகை வரை பற்றி கொண்டிருக்கலாம். இன்னும் பாருங்களேன், வேதம் ஒரு 4 காரியத்தை சொல்லி நான் 5 நிமிடத்துல முடிக்கிறேன். ஏசப்பாவையும் பவுலடிகளை நான் உங்களுக்கு இந்த காலை வேளையில நினைப்பூட்ட விரும்புகிறேன். மத்தேயு புத்தகம் 26ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. என்ன பாத்திரம்? மாறா கசப்பு கலந்த ஒரு பாத்திரம். கொல்கத்தா முள்முடி சிலுவையில அறையப்படக்கூடிய அனுபவங்கள், அந்த வேதனையான ஈட்டி அவருடைய இலாவில குத்தப்படுகிற அனுபவங்கள். அப்பதான் இந்த வார்த்தையை சொல்றாரு, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். அப்ப அந்த கசப்பான ஒரு ஊழியத்தை தேவன் எப்படி பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். உம்முடைய சித்தத்தின்படியே நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த ஊழியம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, இந்த குடும்பம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த கஷ்டம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த பாடு எனக்கு வேண்டாம், இந்த அவமானம் எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம். இல்லைங்க, அப்படி சொல்லக்கூடாது. தேவன் யார் யாருக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அது உங்களுக்கு வரும். உனக்கு ஏற்ற ஒரு கணவனை கொடுத்திருக்காரு, ஏற்ற ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இது நீங்களா உருவாக்கல. உனக்கு எவ்வளவு வெயிட் கொடுத்தா நீ சுமப்பேன்னு கர்த்தருக்கு தெரியும். சோதனையை என்ன செய்வாரு? சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பாராம். அப்ப உனக்கு கொடுத்த சோதனையை நீ சகிக்கும் பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்ப உனக்கு கர்த்தர் எதை கொடுத்திருக்காரு? எந்த பாத்திரத்துல நீ பானம் பண்ணணுமோ அந்த பாத்திரத்துல நீ பானம் பண்ணு. அதை விட்டுட்டு ஐயோ இது எனக்கு வேணாம், இது எனக்கு வேணாம், இந்த கசப்பு வேணாம், இந்த வேதனை எனக்கு வேணாம், இந்த துன்பம் எனக்கு வேணாம், இந்த போராட்டம் எனக்கு வேணாம், இதுல போய் நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன், நீ விலகாத. ஸ்தானத்தை விட்டு விலகுகிறவன் நிலையற்றவன். அவனவன் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன். குருவி தன் கூட்டை விட்டு வெளியில போனால் அதுக்கு எப்படி பாதுகாப்பு இல்லையோ அதுபோல தன் ஸ்தானத்தை விட்டு விலகினால் நமக்கு இந்த உலகத்துல பாதுகாப்பு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், மார்க்கு புஸ்தகம் 1:38, லூக்கா புஸ்தகம் 4:43, அடுத்த ஊர்களில் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன். அங்க ஊழியம் செய்ய ஏசப்பா புறப்பட்டு போறாரு. அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, இதற்காகவே நான் வந்தேன். அப்ப ஏசப்பா எதற்கு வந்தாரு? ஊழியங்களை செய்வதற்கு வந்தார். அடுத்த ஊர்லயும் நான் செய்யணும், இங்க மட்டும் கிடையாது, அடுத்த ஊர்லயும் நான் பிரசங்கம் பண்ணணும், அதுக்கு தான் நான் வந்தேன். யோவான் 12:27 சொல்றாரு, என் ஆத்துமா கலங்குகிறது, என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, இதற்காகவே இந்த வேலைக்குள்ள வந்தேன். நல்லா கவனிக்கணும். அங்க சொல்றாரு, ஊழியம் செய்வதற்காகவே இந்த வேலைக்குள்ள நான் வந்தேன். என் ஆத்துமா கலங்குகிறது, எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பனோ, இல்ல இதற்காகவே இந்த வேலைக்குள்ள நான் வந்தேன். அப்ப உபத்திரவத்திற்காகவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன், ஊழியம் செய்வதற்காகவே நான் இந்த உலகத்துக்குள்ள வந்தேன். யோவான் 18:37 சொல்றாரு, சத்தியத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்க பிறந்தேன்,
இதற்காகவே நான் இந்த உலகத்துக்குள்ள வந்தேன். அப்ப இயேசுபாவுக்கு எவ்வளவு நல்ல தெளிவா சொல்றாரு பாருங்க. எதற்கு நான் வந்தேன்? இந்த உலகத்துல பிதாவாகிய தேவன் என்னை எதற்கு அனுப்பினார்? சும்மா வேலை இல்லாம என்னை அனுப்பினாரா? பிரசங்கிக்க என்னை அனுப்பினாரு, பாடுகளை சகிக்க என்னை அனுப்பினாரு, அடுத்து சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க என்னை அனுப்பினாரு. இந்த 3 இடத்துலயுமே சொல்றாரு, இதற்காகவே நான் வந்தேன், இதற்காகவே நான் வந்தேன், இதற்காகவே நான் வந்தேன், பிரசங்கிக்கவே நான் வந்தேன், பாடுகளை சகித்துக் கொள்ளவே, பாடுகளை சுமக்கவே நான் வந்தேன், அடுத்து சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்லவே, இதற்காகவே நான் வந்தேன். அப்ப இயேசுவுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு 33 வருஷமும் எதற்கு நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேனோ அதை நிறைவேற்ற நான் வந்திருக்கிறேன். இப்ப நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, பிரயாணம் பண்ணி ஒரு பொருளை வாங்க போறீங்க. அப்ப ஊர்ல போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு பொருள் வாங்க வந்துட்டீங்கன்னா போன நோக்கம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுல. இப்ப சென்னைக்கு போறீங்க, கொடைக்கானல் போறீங்க, ஒரு நோக்கத்துக்காக நீங்க போறீங்க. போற நோக்கத்தை விட்டுட்டு வேற வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க கேட்பாங்களே, எதுக்குங்க போனீங்க? நீங்க போய் என்ன செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, போனேன் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் வந்துட்டேன்னா அப்போ உங்க ஓட்டம் வேஸ்ட் தானே. எதற்கு போனீங்க? அதனுடைய நோக்கம் என்ன? அதற்காக போன நோக்கத்தை நிறைவேற்றணும் இல்லையா? ஏசப்ப தெளிவா சொல்றாரு பாரு, பிரசங்கிக்கவே வந்தேன், பாடுகளை சகிக்கவே வந்தேன், அடுத்து சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே வந்தேன். இன்னும் பாருங்களே, அழகா பவுலடிகள் சொல்றாரு அப்போஸ்தலர் 21:13, மரிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். அழுது என் இருதயத்தை ஏன் உடைய போற பண்றீங்க? நான் இயேசுவுக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் நான் ஆயத்தம். பாத்தீங்களா, ஊழியம் என்பது அடி மட்டும் கிடையாதுங்க, மரிப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். ஊழியம் என்பது, அடுத்து கர்த்தருக்காய் வாழ்வது என்பது, எதையும் செய்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா பவுல் அழகா சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்றாரு. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகி இயேசு என இரட்சகர் வர எதிர்பார்த்து நான் காத்து கொண்டிருக்கிறேன். அப்ப இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, என்னைக்காவது உட்கார்ந்து எதற்கு என்னை ஆண்டவர் படைச்சார்னு சொல்லி யோசித்திருக்கிறீங்களா? என்னுடைய அழைப்பு என்ன என்பதை குறித்து நீங்க யோசித்திருக்கிறீங்களா? எவ்வளவு காலம் இந்த பூமியில எனக்கு நாட்கள் இருக்கிறது என்று மோசே சொன்னாரே, நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும். அதை நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கிறோமா? பிறக்கிற நாளெல்லாம் நமக்காக கிடையாதுங்க, ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்கு இலவசமாய் கிருபையாய் கொடுக்கிற நாட்கள் அவருக்காக. அதை நீ உனக்காக பயன்படுத்தினேனா அவருடைய வருகையில நீ பதில் சொல்லி ஆகணும். பவுல் சொல்றாரு, அழுக என் இருதயத்தை உடைக்க பண்ணிடாதீங்க, போகாதேன்னு சொல்லாத, என்னை அங்க திசை மாத்தாத, அழுது உங்க அன்பை காட்டி என்னை திசை மாத்திராதீங்க. நான் இயேசுக்காக மரிக்கவும் ஆயத்தம், அதுக்கு தான் இந்த உலகத்துல நான் வந்திருக்கிறேன். அப்ப யாராவது அழுது ஊழக்கண்ணீர் வெடிச்சா உடனே ஊழியத்தை விட்டுறக்கூடாது, அழுது ஊழக்கண்ணீர் வெடிச்சா திசை மாறக்கூடாது. பாருங்க, அழகா யோனா திசை மாறி போயிட்டேன். ஏன்னா அங்க ஓத்திரவு இருக்கான், பாடுகள் இருக்கான், பிரச்சனை இருக்கான். அதுக்காக இவர் போய் எங்க போற, தர்சீசுக்கு போய் ஊர்ல இருக்கிற கப்பலெல்லாம் கெடுத்து குட்டிநாசம் பண்ணி அந்த கப்பல் பூரா தண்ணிக்குள்ள போய் 50 பேருக்கு பெரிய சேதாரம். இவன் ஒருத்தன் திசை மாதிரி இருக்கிறவனெல்லாம் கெடுத்துட்டான் பாரு. இவன் ஒருத்தன் ஒழுங்கா போயிருந்தானா அந்த கப்பலாவது கரை சேர்ந்து வீடு போய் சேர்ந்திருப்பேன், அவன் ஜம்பாரிச்சதாவது வீடு போயிருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில திசை மாறின ஆள் உள்ள வந்துச்சுன்னு வச்சுங்களே, எல்லாம் டேமேஜ் எடுதான். உனக்கு தெரிஞ்சுக்கணும், எங்கேயாவது சேதாரம் வருதுன்னா நீ தெரிஞ்சுக்கணும், இங்க யாரோ ஒரு ஆளு என்ன பண்ணிட்டாரு, திசை மாதிரி உள்ள வந்துட்டாங்க, இதனாலதான் டேமேஜ் இருக்கிறது நீங்க புரிந்து கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகளை. இதெல்லாம் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கணும். பாருங்களே, அடுத்து கலாத்தியர்ல சொல்றாரு 2:20, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஊழியம் என்பது அறையப்பட்ட அனுபவங்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உள்ளது அறையப்பட்ட அனுபவத்தை பற்றி கொண்டிரு, காயத்தை பற்றிக்கொள், சந்தோஷப்படு. பவுலும் சீலாவை அடிச்ச பொழுது அழுதுகிட்டு அமைதியா இருக்கலங்க, அந்த சிறையில துதித்தார்கள். அடி, கட்டு, காவல், கை கால்களை தொழுமரத்துல மாட்டி இருக்க, அப்பயும் துதிக்கிறேன். அருமையான தம்பி, தங்கச்சி, அடுத்து சொல்றாரு, கிறிஸ்துனுடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்திலே நான் தரித்து இருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய உடம்புல ஏதாவது அச்சு அடையாளம் இருக்கா? இன்னைக்கு நிறைய பேர் பச்சை தான் குத்தி வச்சிருக்கிற உலக மனுஷனை பாக்குறேன். அவங்களுக்கு பிடிச்சவங்க பேரை பச்சை குத்தி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கூட ஒரு நபருடைய பெயரை உடம்புல குத்தி வச்சிருக்கேன். ஆனா நாம இயேசுடைய அச்சு அடையாளங்கள் நம்மகிட்ட இருக்கா? அவர் பட்ட காயங்கள், அவர் பட்ட தழும்புகள், அவருடைய சிந்தைகள், கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தைகள் நமக்குள்ள இருக்கா? ஒரு 3 நபர்களை நான் சுருக்கமா உங்க மத்தியில வைக்கிறேன். ஊழியம் என்பது, அழைப்பு என்பது, தெரிந்து கொள்ளுதல் என்பது, முன்குறித்தல் என்பது, கர்த்தருடைய திட்டம் என்பது எப்படி வேணாலும் இருக்கலாம். யோவான் இந்த உலகத்துல அவனோட பெரிய தீர்க்கதரிசி யாருமே கிடையாது. இயேசுவுக்கு முன் நடந்தவன், கோணலான பாதைகளை செவ்வையாக்கும்படி அவன் எனக்கு முன்னாடி கடந்து போனான். அவன் பிரசங்கம் எல்லாம் ஓடாரி வேற அருகே வச்சிருக்குன்னு, விரியம்பாம்பு குட்டிகளேன்னு பிரசங்கம் பண்ண, அனல் பறக்கக்கூடிய பெரிய ஒரு
எழுப்புதல் பிரசங்கியார். ஆனா ஓட்ட எப்படி முடிச்சு தெரியுமா? சத்தியத்துக்காக அவன் சொன்ன ஏரோதை பார்த்து சொல்றேன், நீ அண்ணன் சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல, நீ செய்யறது பெரிய தவறு என்று சொல்லி மத்தேயு புஸ்தகம் 14:4 அவன் பிரசங்கம் பண்றான். 14:10 அவன் தலை துண்டிக்கப்பட்டுச்சு. அவன் தலையை சிறைச்சேதம் பண்ணினார். சத்தியத்திற்காக தலையை துண்டிக்க ஒப்பு கொடுத்தவன். அவன் ராஜாவுக்கு சால்ரா போட்டிருந்தானா, ராஜாவுக்கு பிரியமா பேசியிருந்தானா, அவன் தலை என்ன பண்ணிருக்காது? சிறைச்சேதம் பண்ணப்பட்டிருக்காது. அப்ப சத்தியத்துக்கு சத்தியமாய் பேசினான். துணிகரமாய் ராஜாவை பார்த்து, நீ பிறருடைய மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல, நீ பாவம் செய்கிறாய்னு பாவத்தை கடுமையாய் பேசினான். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவனுடைய தலை துண்டிக்கப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்தான். அப்போ ஒருவேளை இதை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்துக்கு சாட்சியாய் நிற்கும் பொழுது இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டியது வரும். நிறைய உறவுகளை நம்ம இழக்க வேண்டியது வரும். நிறைய வேதனைகளை சகிக்க வேண்டியது வரும். அதுக்காக சத்தியத்தை மழுப்பக்கூடாது. சத்தியம் சத்தியமே. அடுத்து ஸ்தேவான். அப்போஸ்தலர் 7:54 எடுக்க வேண்டாம். 54, 58, 59 பல்லை கடித்தார்கள், கல்லை எறிந்தார்கள். சுற்றிலும் கல்லை எறிகிறாங்க. கல் எறிந்தே அவனை கொன்றார்கள். அவன் என்ன செஞ்சான்? அவன் என்ன பிரசங்கம் பண்ணின? சத்தியத்தை பத்தி பிரசங்கம் பண்ண. பரலோகம் திறந்திருக்குன்னு சொன்னேன். வலது பக்கத்துல இயேசு நிற்கிறாருங்கிறான். கர்த்தரை பாக்குறேங்கிறான். எல்லாரும் சுத்தி பல்ல கடிச்சு அவன் மேல கல் அடிக்கிறான். ஆனா அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், ஆண்டவரே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்யறாங்களேப்பா. இவங்க எல்லாம் என் மேல கல்லை எறிகிறானே. சுத்தி இருக்க போற யாரு? அவங்க எனத்தாங்க, அவங்க குலத்தாங்க, அவங்க ஊருக்காரங்க தான். வெளியில இருந்து 100 மைல் 50 மைல்ல இருந்து எதிரி வரலங்க. எல்லாம் அவனுடைய ரிலேட்டிவ் தான். ஏன்னா இவன் இயேசுவை பத்தி பரலோகத்தை பத்தி சொல்றதுனால கல்ல அடிக்கிறாங்க. அந்த காலத்துல குற்றவாளியை கல் அடிப்பாங்க, இல்லாட்டி சிலுவையில் அறைவாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி தண்டனை கிடையாதுங்க. எவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஒவ்வொரு கல்லா மண்டையில விழுகிறப்ப, தலையில விழுகிறப்ப, மூக்குல விழுகிறப்ப, கையில விழுகிறப்ப, தொண்டையில விழுகிறப்ப, கல்லை விட்டு எல்லாரும் சுத்தி எரியிறப்ப எவ்வளவு வேதனை அணுவணுமா இவன் செய்வான். அது மாதிரி சிலுவையில் அடிக்கிறப்ப 40 அடி அடிக்கலாம் மிலாறுகளால. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற தண்டனைகள். இயேசுவையும் அப்படித்தான் அடித்தார்கள். இயேசுவுக்கும் அப்படித்தான் சிலுவை தண்டனை வேதத்தில் இருக்கு. ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள். பரலோகத்தில் இருக்க தேவன் அதை அனுமதித்தார். யோவானை கொல்லும் பொழுது கர்த்தர் அதை அனுமதித்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை கர்த்தர் அனுமதிப்பார். அதுக்காக உனக்கு உள்ளதை பற்றி கொள்ளாமல் இருக்கலாமா? கல்லெறியும் பொழுது பலரும் உன்னை சொல்லால எரியும் பொழுது உனக்குள்ளதை நீ பற்றி கொள்ளாமல் இருக்கலாமா? சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறபடினால் உனக்கு உள்ளதை பற்றி கொண்டு நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்றாரு. கடைசியில் ஒரு மனுஷன் யார் தெரியுமா? யாக்கோப்பு, பேதுரு, யோவானு. இவங்க எல்லாம் இயேசு எங்க போனாலும் கூடயே இருக்கிறவங்க. இயேசுவோடு ஒரு பிம்பமாய் அலைஞ்சவர்கள் இந்த 3 பேர், யோவான், யாக்கோப்பு, பேதுரு. அதுல யாக்கோப்பு தலை அப்போஸ்தலர் 12:2 துண்டிக்கப்பட்டுச்சு. அவனுடைய தலையை வெட்டி வீழ்த்தினார். காரணம் இயேசுவுக்காக பிரசங்கித்த காரணம். ஆனா பேதுருடைய அதே இடத்துல 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணாங்க. ஒருத்தன் தலையை துண்டிச்சுட்டாங்க, ஒருத்தன் தலையை பஸ்கா பண்டிகை முடிஞ்சு அவனுடைய வாழ்க்கையில அந்த சூழ்நிலை உருவாக்கலான்னு வச்சிருந்தாங்க. ஆனா கர்த்தர் அவனை விடுவித்தாரு, இவனை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. அப்ப இவனுடைய ஊழியம் அவ்வளவுதான், ஸ்தேவானுடைய ஊழியம் அவ்வளவுதான், யோவானுடைய ஊழியம் அவ்வளவுதான். அப்ப சிலரு ஆண்டவர் இப்படி ஒப்பு கொடுப்பார், சிலரை வித்தியாசமா கர்த்தர் பயன்படுத்துவார். ஏனோக்கை எடுத்து இன்னைக்கு வச்சிருக்கிறார், எலியாவை எடுத்து இன்னைக்கு வச்சிருக்கிறார். அழைப்பு வித்தியாசமானது, ஊழியம் கர்த்தருடையது தான், ஆனா வித்தியாசமான அழைப்பு இருக்கு இல்லையா? அதனால இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்றாரு, உனக்கு உள்ளத நான் வருகிற வரையும் பற்றி கொண்டு இரு, மற்றவங்களை பார்க்காத, எல்லாரும் எலும்பி நில்லு பரலோகத்துக்கு நேரம். இந்த மாசத்துல கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ளதை நீ பிடிச்சுக்க, இன்னொருத்தரை வேடிக்கை பார்க்காத, இன்னொருத்தரை கம்பேர் பண்ணாத, இன்னொருத்தரை பார்த்து நீ விழுந்து போகாத, உன் ஓட்டத்துல கரெக்டா ஓடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஜீவ புஸ்தகம் ஞாபக புஸ்தகம் எழுதும். இந்த மாதம் மகிமையா இருக்கட்டும், பெரிய காரியம் நடக்கட்டும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேங்க்யூ.